அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபாச வீடியோ இருப்பதாக தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். மிகவும் பழமையான மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனத்தின் 27வது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரியார். இவரின் உதவியாளர் விருதகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோக்கள் இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத், செந்தில், விக்னேஷ் ஆகியோர் மிரட்டியதாகவும் அதற்கு செம்பனார் கோயிலைச் சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர் கொடியரசு, மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகரம் உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அகோரம் ஏற்கனவே ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி டிவி தமிழ்செல்வி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி ஆஜராகி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 45 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதையும் கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. எனவே அகோரத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். இதனை காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகோரத்தினுடைய ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.